வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1.5 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மாடல்ஸ், அப்புறம் இந்த கூடைகள் எந்த வயரில் யூஸ் பண்ணி நம்ம பின்னியிருக்கோம், என்னென்ன பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைகள் எல்லாமே வந்து ஒரு ஆர்டருக்காக தாங்க நாங்கள் பின்னியிருக்கோம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்ததுமே கேட்குறீங்க, இந்த கலர் எனக்கு கொடுங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்காது. ஏன்னா ஆர்டர் கூட மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நான் வயரும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வயரில் தான் போட்டிருக்கேன். நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து நார்மல் வயர், கிளாஸ் வயர், டிஸ்கோ வயர், 50-50 வயர், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். கலர் காம்பினேஷன்ஸ், மாடல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த கூடைகளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கொடுங்க, நாங்கள் பின்னி தருவோம். இப்போ இந்த கூடை பார்த்திங்கன்னா ப்ளெயினாக நம்ம வந்து போட்டுறணுங்க. ப்ளெயினாக போட்டுட்டு இந்த கூடைக்கு வந்து நம்மளுக்கு என்ன உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த கூடைக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எனக்கு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஒன்று ஒவ்வொரு டிசைனில் கேட்டிருந்தாங்க. ஒரு சைடு வந்து ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன், இன்னொரு சைடில் வந்து இந்த லயன் மாதிரி போட்டு ஃப்ளவர் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கூடை ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம போடணுங்க. அப்போ தாங்க அந்த கூடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த கூடையோட கான்ட்ராஸ்ட் கலர் இப்போ நம்ம ரெட்டுனா ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பாருங்கள், இது வந்து ரோஸ் கலர், ஒயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக நான் அந்த கூடைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர் கூடைகளுக்கு யூஸ் பண்ணுறப்ப கூடை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வந்து லைன் பாஸ்கெட் டைப்பில் போட்டால் தாங்க நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் பிளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் மட்டும் அந்த ஒயிட் கலர் வந்து மிக்ஸ்டாகி வரும். அப்புறம் 2 சைடும் வந்து பிளெயினாக வந்திருக்கும். இது வந்து நல்ல ஒரு வயலட் கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த பிளெயினாக ஒரு இடத்துல பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா நாட்ஸ் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குன்னு, நம்ம வந்து நாட்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வர ஒரே மாதிரியான நாட்ஸ் போட்டுட்டு வரப்போ தான் கூடையோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக செக்குடு போட்டிருக்கேன். 3x3 மாடலில் நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் இதில் பாருங்கள், எல்லா கூடைகளுக்குமே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் கூடைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். இதில் பாருங்கள், ஒரு 3 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக இருக்கிறது வந்து லைட் ரோஸு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, இங்க் ப்ளூ. இந்த ஒயிட்டும் ப்ளூவும் வந்து பார்டர் வர்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் மாடலுங்க. இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாடலு உங்களுக்கு கொஞ்சம் மல்டி கலர் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் நம்ம வந்து கொடுக்குறப்ப சூப்பராகவே இருக்குங்க. இது தாங்க கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய விதமான மாடல்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். இது மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைனு, ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகிக்கணும். இதுதான் வந்து காமனான நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. 1.5 அடி. இப்போ வயர் வந்து திக்காக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 5.25 அடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் கூட ஃபினிஷிங் பண்ணி வரப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 1.5 ரோல்னு சொல்லியிருக்கோம்ல, நம்ம 5.25 அடி எடுத்திங்கன்னா 1.25 ரோல் கூட நம்மளுக்கு இந்த கூடைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து நார்மலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பேட்டர்னில் வந்து நீங்கள் இந்த கூடைகளை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வயரை பொறுத்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கூடைகள் பின்னிட்டு நிறைய பேர் மிச்சம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து மல்டி கலரில் கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டில் பார்த்தோம்னா 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இன்னர் வயர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 3 வயர் வந்து இன்னர் வயர் 3 அடியில் எடுத்துக்கோங்க. 9 அடியில் இல்லை 8 அடியில் நீங்கள் வந்து அவுட்டர் வயர் வந்து 2 வயர் கொடுத்து நீங்கள் பின்னிக்கலாம். கூடைகளுக்கு எல்லா கூடைகளுக்குமே வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணணும். நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுற வயரு, ஹேண்டிலுக்கு வந்து நீங்கள் இன்னர் வயரையும் நீங்கள் வந்து 3 வயர் கொடுத்தீங்கன்னா 3 வயரையுமே சொருகுங்க. அப்போனா தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அப்போனா தான் நாங்கள் வந்து இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணி தருவோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.